ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சாய்பாபாவினுடைய இந்த பதிவை நீங்கள் பார்க்குறது ஒரு தற்செயலான செயல்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய மனசில் இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு கேள்விக்கு விடை கிடைக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய மனசை யாராவது புரிஞ்சுக்காம நடந்திருக்கலாம். அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு சொல்லி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம். இன்னைக்கு இந்த சில நிமிஷங்கள் உங்கள் வாழ்க்கையே மாற்றி பார்க்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பதிவுக்குள்ளே நிச்சயமாக அதுக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட உங்களுடைய இதயத்தை திறந்து இந்த பாபாவின் அருள்வாக்க கேளுங்க. இந்த வார்த்தைகள் பாபாவினுடைய சாதாரண போதனை கிடையாதுங்க. இது நேரடியாக பாபா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுன்னு கூட இருக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்னுடைய பிரியமான பக்தர்களே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் விருப்பப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். ஆனால் வாழ்க்கை எப்போவுமே நாம் என்ன நினைக்கிறோமோ அது பிரகாரம் நடக்கிறதில்ல. சில நேரங்களில் நாம் நினைக்கிறது கேட்குறது கிடைக்கும், சில நேரங்களில் கிடைக்காது. ஆனால் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வெற்றியே நமக்கு கிடைக்கிறத அனுபவிக்கிறதுல மட்டும் இல்லைங்க. கிடைக்காம இருக்கிறதையும் அமைதியாக ஏற்றுக்கிட்டு அதை நாம் பக்குவமாக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஒரு நொடி உங்கள் கண்ணை மூடுங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் ஒரு சில நிமிஷத்துக்கு ஒதுக்கி வைங்க. இந்த என்னுடைய அருள் வாக்கு நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பதிவை கேளு. உன்னோட மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகமே உன் கைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றும். என்ன மாதிரியான புயலே வீசினா கூட உன்னுடைய மனம் அமைதியாக இருக்கும். அமைதிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை மட்டும் கிடையாது. பிரச்சனைகளுக்கு நடுவில் எப்படி இதை கையாளுறது, பிரச்சனையிலையும் சிரிக்க தெரிந்த மனம் அப்படிங்கிறதுல தான் அமைதி நிலவி இருக்கிறது. நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற, அது இயல்பு தான். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோ, கிடைக்குது அப்படிங்கிறது ஆசீர்வாதம், கிடைக்காம போகிறது உனக்கான ஒரு பாடம். ரெண்டுமே உன்னை உயர்த்தி பார்க்கறதுக்காக வந்தது தானே தவிர்த்து உன்னை கஷ்டப்படுறதுக்காக வந்தது கிடையாது. யார் ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்தினாங்கனாலும் சரி, உன்னை எந்த விதத்துலையாவது கடுமையான சொற்களை கூறி உன்னுடைய மனதை காயப்படுத்தினாங்கனாலும் சரி, பதிலுக்கு பதில் பேசாதே. அந்த இடத்துல நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் அமைதி, அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு புன்னகை. உன்னுடைய வெற்றி அப்படிங்கிறத மட்டும் நீ அவங்களுக்கு பதிலாக கொடுத்தா போதும். யாரும் ஒன்றை வீழ்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. அப்படியும் அவங்க செய்கிறாங்கன்னா அதுதான் நீ உயர உயர பறக்க போகிற அப்படிங்கிறதுக்கான அறிகுறின்னு வச்சுக்கோ. கல்லை எரிஞ்சவங்களை நினச்சி அழாத. அந்த கற்களையே படிக்கட்டுகளாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை மேலே மேலே உயரத்துக்கு கொண்டு போக முயற்சி செய். உன்னுடைய மனசு தூய்மையாக இருந்தால் போதும். உன்னுடைய பாதையை உலகமே நினச்சாலும் மாற்ற முடியாது. உன்னை விட்டு போனவங்க போகட்டும், யாரையும் போய் நிறுத்த முயற்சி பண்ணாத. உனக்காக விதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் உன் கூட எப்போவுமே இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நல்லவங்க மட்டும் இருந்தால் போதும்.
போதும். உன்னுடைய கஷ்டத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோ. ஒரே ஒரு புன்னகையை எப்பவும் உன்னுடைய முகத்தில் வச்சுக்கிட்டே இரு. எப்பவும் அழணும்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா உன்னை அழ வச்சு பார்க்கறதுக்காகத்தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ அழுதியானா தோத்துட்டு தான் அர்த்தம். இன்னைக்கு நீ அழுகிற அப்படின்னா அது நீ நாளைக்கு சிரிக்க போகிற அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் வச்சுக்கோயே. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. தோல்வி அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. தோல்வியிலிருந்து நீ கற்றுக்கக்கூடிய மிகச்சிறந்த பாடம் உனக்கு வெற்றிக்கான வழியாக அமையும். நீ கடந்து போகக்கூடிய பாதையில் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குற, அவ்வளவுதான். யாராவது உன்னை வெறுத்தாங்கனாலும் நீ கவலைப்படாத. அதுக்காக அவங்க கிட்ட நீ அன்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள நீ கடந்து போக முயற்சி செய். எப்போவுமே நல்லதை நினைக்கிறவங்க கூட நல்லவங்க எப்பவும் இருப்பாங்க. ஒரு சிலர் உன்னை காயப்படுத்துகிறாங்கன்னா அவங்க உன் வாழ்க்கையில் உன் கூட பயணிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கோ. அவங்க மனசை காயப்படுத்தாத. அமைதியாக அந்த மனுஷங்கிட்ட இருந்து விலகிடு. அமைதியாக போகிற ஒவ்வொரு மனுஷங்களும் தோக்கிறதில்ல. எப்போவுமே ஜெயிக்கிறவங்க அமைதியாக இருந்து தன்னுடைய வெற்றியின் மூலமாக தன்னை எதிர்த்தவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த ஒரு மனிதனாக நீ இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. யாரையும் யாரும் குறைச்சி எடை போடக்கூடாது. உன் வாழ்க்கையை யாரோட வாழ்க்கையோடவும் ஒப்பிட்டு பார்க்காத. ஒவ்வொரு விதையும் ஒரே நாளில் மரமாக மாறுறது கிடையாது. சில விதைகள் ரொம்பவே சீக்கிரமாக வளர்ந்துடும். சில விதைகள் ஆழமாக வேரூன்றிய பிறகு தான் உயரமாக வளர தொடங்கும். உன்னுடைய நேரமும் வரும். அது வரைக்கும் அவசரப்படாத. பொறுமையாக செயல்படு. நம்பிக்கையோடவும் பொறுமையோடவும் இருக்கக்கூடிய என் பக்தர்கள் ஒருபோதும் தோற்றது கிடையாது. யாரும் உன்னை பாராட்டலையேன்னு சொல்லி கவலைப்படாத. எப்போவுமே பாராட்டுங்கிறது ஒரு மனிதனுக்கு மயக்கத்தை உருவாக்கும். பாராட்டு நீ செய்த செயலுக்கான வெற்றியின் போது கிடைக்கும். அப்போது அதை மகிழ்ந்து அனுபவிப்பாயாக. எப்பவும் நான் உன் கூட இருக்கேங்கிறத மறந்துடாத. நாளைக்கு உலகம் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் தண்டிக்க வந்தவை கிடையாது. உன்னை உயர்த்தி பார்க்க வந்ததுன்னு சொல்லி நினச்சிக்கோ. ஒவ்வொரு சவாலும் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கதவு. அந்த கதவு திறந்திருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் வெற்றி பாதையை நோக்கி பயணப்படுவதை தடுக்க முடியாது. ஒவ்வொரு காத்திருப்பும் ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிக்கோ. உனக்கு எதுவுமே இல்லாதது போல தோணுதா? அந்த நேரத்தில் கூட நம்பிக்கையை இழக்காத. ஏன்னா நம்பிக்கை உன்கிட்ட இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ தனியாக இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. உன் சாய் நான் உன் கூட இருக்கிறேன். நம்பிக்கை இருக்கிற இடத்துல வழியும் இருக்கும். நல்ல எண்ணம் இருக்கிற இடத்துல நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க. அன்பு இருக்கிற இடத்துல அருளும் பெருகும். ஒவ்வொரு காலையிலையும் நீ இப்படி சொல்லிக்கோ, இன்னைக்கு நான் அமைதியாக இருக்க போகிறேன். யாருடைய வார்த்தையும் என் மனதை உடைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய முயற்சியை நான் நிறுத்த மாட்டேன். என்னுடைய நம்பிக்கையை நான் இழக்க மாட்டேன். நான் நல்லதையே விதைப்பேன், நல்லதையே அறுவடை செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய மனசால தினமும் காலையில் ஒரு சில நிமிடங்கள் உன் மனசுக்குள்ளே சொல்லு. உன்னுடைய வாழ்க்கை மெதுவாக மாற தொடங்கும். மாற்றம் அப்படிங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதாக மாற்றம் வரும். அதை கவனிக்க தவறாத. இப்படியே நீ வாழ்க்கையை நகர்த்தும் போது நிச்சயமாக ஒரு நாள் அதிசயம் நடக்கும். அதை கவனித்து பாரு. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் பாபா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குதேன்னு சொல்லி வருத்தத்தில் மட்டும் நீ உன்னை கொண்டு போய் நிறுத்தாத. எப்பவும் உன் மேலே நம்பிக்கை வை. உன்னை நான் வழி நடத்துகிறேன் அப்படிங்கிறத நம்பி ஏன் மேலேயும் நம்பிக்கை வை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாற இருக்கிறது. என்னுடைய இந்த அருளுரை உனக்கு
நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினச்சியானா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோ. ஏன்னா உன்னுடைய மனசில் எப்படி ஒரு தெளிவு கிடைக்குதோ அதுபோல் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும்னு நீ நினச்சியானா நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காக வந்து சேரும். ஏன்னா நாம் நல்லா இருக்கணுங்கிறது நல்ல விஷயந்தான். மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ பல மடங்கு பெரிய அளவில் வளர்ச்சியை காண்பாய். அமைதியாக வாழப்பழகு, நம்பிக்கையோடு முன்னேறு, அன்பை விதை. அது பல மடங்கு பெரிய விருட்சமாக மாறி உனக்கு நிழல் கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக காப்பாற்றும். இந்த சாய் அருளோடு நீ நிச்சயமாக வளமாக நலமாக நீ நினைக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வாய் என் குழந்தையே. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. பாபாவின் இது போன்ற அற்புதமான அருள் உரைகளை தினம்தோறும் கேட்பதற்கு நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாபாவை மனசால நம்பி என் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும்னு சொல்லி மனசளவில் நம்பிக்கையோட ஓம் சாய்ராம்னு கமெண்ட்ல ஒரு பதிவிடுங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், பலனாக நல்லதையே பல மடங்காக பெறுவோம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.